யோ வண்டிக்காரர, உனக்கு இந்த ஊர் தானே? பொண்ணு எப்படி? பாக்குறதுக்கு பச்சை பச்சை தாங்க இருக்கும். உள்ள இறங்கி பார்த்தா தான் பல்ல மாதிரியே தெரியும். யோ பொண்ணு அழகா இருக்குமா அசிங்கமா இருக்குமான்னு கேட்டையா? யோ உன்னதையா? நான் தான் சொல்றேனுங்களே, இந்த ஊர் ஒரு மாதிரி, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லன்னா என்னதான் வேலி போட்டாலும் பக்கத்துல இருக்கிற வந்து அறுத்துட்டு போயிடுவான். ஆமா, இந்த ஊர்ல என்ன நிலம் வாங்க போறீங்களா? சரியான செவிட்டுக்கிறாய். எதுங்க நான் சொல்றது உங்களுக்கு காது கேக்குங்களா? யோ மூடிட்டு ஓட்டியா? எதுங்க சீக்கிரமா போனுங்க, போயிடலாங்க. ஏய் கல்யாணி, ஏய் விடுற. அப்பவே சொன்னேன் அந்த பயலுக்கு பிடிச்சலாம்னு. இப்ப ஓடி போயிட்டானா எங்க போய் பிடிக்கிறான்? மாப்பிள வந்தாச்சு. இவர்தான் பொண்ணோட அப்பா. வாங்க வாங்க. ஏய் மாப்பிள்ள சகப்பா இருக்காருப்பா. வணக்கம் தம்பி. இவங்கதான் பொண்ணோட அம்மா. இப்ப கும்பிட்டாரே அவரோட சம்சாரம் தானே? ஏய் மாப்பிள நம்ம பொண்ணத்தான் பார்க்க வந்திருக்கிறாரு, நீ முழுகி போடாத. ஏங்க பையன் பாக்கிறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். 10-20 பவுன் கூட கேட்டாலும் அந்த பையனுக்கே முடிச்சிடலாங்க. 10-20 பவுனா? உங்க அப்பா என்ன கோளாறு சுரங்கத்திலே வேலை பாக்குறா? மாப்பிள்ளை எனக்கு புடிச்சு போச்சு. அவன் 50-100 கேட்டாலும் அவனுக்கு தான் கட்டி வைக்க போற. போய் பொண்ணை தயார் பண்ணு. அக்கா மீதி வந்து நாளைக்கு சுத்திக்க. உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. மாப்பிள்ளை வந்து அங்க உனக்காக உட்காந்துட்டு இருப்பாரு. நீ என்ன அடி மேல அடி வச்சிட்டு இருக்க. கொஞ்சம் சுருக்காவா. வர மாப்பிள்ளை எனக்கு தானே ஆண்டவன் முடிவு பண்ணிருந்தா. நான் எவ்வளவு நேரம் கழிச்சு போனாலும் அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. உனக்கு ரொம்ப தான் உன் மேல நம்பிக்கை. எனக்கு வர ஆத்திரத்துல நான் தான் பொண்ணுன்னு மாப்பிள்ளை எதிரில போய் நிக்க போறேன். ஏமா இன்னும் சீதா வரல? இல்லக்கா, எந்த கோயில் போயிருக்கான்னு தெரியலையே. தெரிஞ்சா நான் போய் கூட்டிட்டு வந்துருவேன். ஐயோ இப்ப மாப்பிள்ளை கேட்டா யார பொண்ணுன்னு காமிக்கிறது? நீங்க தான் பொண்ணு நினைச்சு மாப்பிள்ள பயந்துட போறாரு. மாப்பிள்ளைய விடுடி, மாமா கோச்சுக்க போறாரு. ஏய் உங்களுக்கு கிண்டலா போச்சுல்ல? இப்ப நான் என்ன பண்றது? எங்க போனேன்னு தெரியலையே. அக்கா சீதா வந்தாச்சு. அப்பாடா உன்னை பார்த்த உடனேதான் எனக்கு உயிரே வந்துச்சு. இது பாருமா, மாப்பிள்ள வந்திருக்காரு. இந்த காஃபி கொண்டு போய் கொடுமா. மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ளை யாருன்னு நெத்தில எழுதி ஒட்டி இருக்கும். படிச்சு பார்த்துட்டு காப்பியை கொண்டு போய் கொடு. ஏய் வசதி வழியா ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் மாப்பிள்ளை. போம்மா போ. இது எதுக்கு 2 டம்ளர்? சூடா இருந்தா ஆத்திக்கிறதுக்கு. நீங்க சொல்றது பார்த்தா கூட இருந்தா கொஞ்சம் திருப்பி சொல்ற மாதிரி இருக்கு. ஏய் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கா? சொல்லுடி. நிஜமாவே பிடிச்சிருக்கா? நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சும்மா சொன்ன. ஏய் மாப்பிள்ள பேசுறத பார்த்தா பொண்ணை புடிச்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாசுக்கா நீயா ஒரு வார்த்தை கேட்டு பாரு. பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பட்டுன்னு வார்த்தை கேளுங்க. தம்பி சமீபத்துல என்ன படம் பாத்தீங்க? ஹரிதாசு, தேவதாசு, காளிதாஸ். பெருசு எதுக்கு சுத்துறீங்க? என்ன கேட்கணுமோ படார்னு கேளுங்க. கெட்டிக்கார தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? எல்லாம் சரிதான், உயரதான் கொஞ்சம் குட்டியா இருக்கும் போல தெரியுது. எதுக்கு பொண்ணை கூப்பிடுங்க, ஜோடி நின்னு பாத்துருவோம். ஏமா பொண்ணு குட்டியா இருக்குன்னு மாப்பிள சந்தேகப்படுறாரு, கூப்பிடுங்க, சோடியா நிக்க வச்சு பாத்துடலாம். தெக்க மாடு கேட்டுச்சுன்னா சன மாடு தலையிடலாமா? நம்ம ஊரு பொண்ணுங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜோடியா நிக்க மாட்டாங்க.
கிழவனார சொல்லுங்க. வேணும்னா மாப்பிள்ளைய செவுத்தோர நின்னு கோடு போட்டு பாக்க சொல்லுங்க. பிறகு பொண்ணு வந்து ஒசரம் பாக்கும். இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை இருக்காது. உயரம்தான் சரியா இருக்குதே, உங்க முடிவு என்ன? நம்ம முடிவு இருக்கட்டும், முதல்ல பொண்ணோட முடிவு என்னன்னு கேட்டு சொல்லுங்க. பொண்ணோட சம்மதத்தை மாப்பிள்ளை கேக்குறாரு, படார்னு சொல்ல சொல்லுங்க. எனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. என்னக்கா மாப்பிள்ள நல்லா தானே இருக்காரு, கட்டிக்க. முதல்ல இந்த வீட்டுல சாப்பிடுறீங்க, ஸ்வீட்டோட ஆரம்பிங்க. ஏமா எல்லாத்தையும் அங்கேயே தட்டா அப்படி மத்தவங்களும் அப்படிங்க. முருகேஷ் கொஞ்சம் வெளியில வாயா. கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். என்ன எங்க வந்து உட்காந்து இருக்கிற? ஏன் கேட்க மாட்டேன்? ஏன் ஒருத்தர் வர சொன்னா வண்டிக்கு அனுப்புறது இல்லையா? இதே நான் வந்து தொட்டு ஆச்சு. மாப்பிள்ள வந்திருந்தாருன்னா? மாப்பிள்ளையா? மாப்பிள்ள உள்ள வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. மாப்பிள்ள உள்ள வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆமா, என்னையா சொல்ற? உள்ள வந்து பாரு. எந்த வண்டிக்கு வந்தாரு? 3:15 வண்டிக்கு. என்ன அவர் வந்து எல்லாரையும் பாத்துறீங்க, குழப்பறீங்க? ஏன்பா இதுல யார் மாப்பிள்ள? இவருதான். தம்பி எந்த ஊரு? சக்கரப்பட்டி. ஓ, நான் சொன்ன மாப்பிள்ள வடபுதுப்பட்டியா? ஏன் மாப்பிள்ள ஒருத்த பஸ் விட்டு இறங்க கூடாது, உடனே அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போட்டுறதா? நான் சொன்ன மாப்பிள்ள வர்றதுக்கு ஒரு மாசம் தள்ளும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். அதுக்குள்ள இங்க ஆள் மாறாட்டம் குழப்பம். அவன் சோத்துக்கே சிங்கநாள் அடிக்கிறான். இவனுக்கு 8 ஜிலேபி வேற. யாரும் யோசிக்கிறதே இல்ல. அவனுக்கு மட்டும் நான் அவ்வளவு அவசரம். டேய், அவன் 2 வயசுக்கு உனக்கு மூத்தவன்டா. அவன் தான் நான் முதல்ல கல்யாணம் செய்யணும். 2 வயசு சின்ன பண்ண பார்த்து கட்டி வைக்கிறது. அதான் உங்க அப்பன் கிட்ட கேட்கணும். எங்க அப்பாக்கு எத்தனை வயசு கல்யாணம் பண்ண? 18 வயசுல கல்யாணம் பண்ணு. அவருக்கு மட்டும் 18 வயசுல, எனக்கு 12 வயசு ஆகலையா? எப்பதான் எனக்கு ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு வர்றது? அதுக்கு தான் நான் இருக்கிற என்னைய கட்டிக்க. போற போக்க பார்த்தா அதான் நடக்க போகுது. ஏமா என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? உன் மகன் என்னைய கட்டிக்கிறவனு சொல்றேன். அறிவு கட்டவன எங்க அம்மாளையா கட்டிக்க போற? ஏன் நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. ஏய் நில்லுடா. டேய் ஏப்பா, டேய் அப்புறம் பேசிக்கிறேன். சட்டைய பாரு, டேஞ்சர் லைட் மாதிரி. ஏப்பா ஏதோ திருட்டானா? கழுதைக்கு கல்யாணம் கேக்குது, அது ஓட்டம். நீ பொண்ண பாத்தியா? பாத்த. என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், எருவ மாட்டுல மழை பெஞ்ச மாதிரி பேத்தன்ட்டு போற. புடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு உன்ன புடிச்சிருக்கா? அத அந்த பொண்ணுல போய் கேட்கணும். ஏன்டா அவனை போட்டு உழுப்புற? என் பேரனை பார்த்தா வெள்ளக்கார தோரையாட்டா இருக்கிறேன். எந்த சிறுக்கைக்கு பிடிக்காது? சிரிக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம், வர்ற மாசத்துல வச்சிருவோம். அலையிற ஆண்களே